வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தோத்த ரீசன் என்ன அகைன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். என்ன பொறுத்தவரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்னு, டேவிட் மில்லர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணிருக்கணும். எப்போ நிக்லஸ் பூரான் அவுட் ஆனாரோ அதுக்கப்புறம் ஸ்கோரிங் பாத்தீங்கன்னா பயங்கரமா டிப் ஆயிடுச்சு. ஈஸியா 225 230 அடிச்சிருப்பாங்க எல்எஸ்டி. பட் டேவிட் மில்லர் பாத்தீங்கன்னா ரன் பால் ஆடிட்டு இருந்தாரு. ஸ்லோ டெலிவரிஸ் ஆஃப் மோஹித் சர்மா பால் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. லாஸ்ட் 2 பால் 2 6 அடிச்சாரு. அதனால பொழைச்சிக்கிட்டாரு. இல்லனா அவரோட ஸ்கோரிங் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மட்டமா இருந்திருக்கும். டு பி வெரி ஆனஸ்ட். செகண்ட், ரிஷப் பண்டோட பேட்டிங் 6 பால் 0 ரன்ஸ். அவர் பாத்தீங்கன்னா வந்ததுல இருந்தே ஸ்ட்ரகிள் ஆனாரு. அந்த அத்தனை டாட் பால்ஸ் ஆனதுனாலதான் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நிக்லஸ் பூரானுக்கு அந்த ஒரு பிரஷர் ஆயிடுச்சு. அதனாலதான் ஒரு மிச்சல் ஸ்டார்க்கு அடிக்க போய் போல்ட் ஆயிட்டாரு. இல்லைன்னா மிச்சல் ஸ்டார்க்கு மட்டும் பார்த்து ஆடி இருந்தா கூட அதுக்கப்புறம் இன்னுமே அட்டாக் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் ரிஷப் பண்டோட கீப்பிங் நிஜமாவே பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஓவர்ல அவர் ஷபாஸ் அஹமத் கொடுத்தது நல்ல டிசிஷன். ஏன்னா மோஹித் சர்மா ஆனாரு, லைட்டா அந்த பிச்சில் டர்ன் இருக்கு, அவர் அவுட் ஆக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் ஷபாஸ் சூப்பரா போட்டாரு. அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அது கண்டிப்பா அந்த ஸ்டெம்பிங் பண்ணிருக்கணும். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது இந்த மேட்ச் பத்தி தான். ஒரே மேட்ச்ல யாருமே பெருசா தப்பா யாரையும் ஜட்ஜ் பண்ணல. பட் இந்த மேட்ச் தோத்த ரீசன் இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மகளே.